நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம உலக செய்திகளில் உலகத்தில் முக்கியமான ஒரு நாடுன்னு எடுத்தாச்சுன்னா நம்ம யாராக இருந்தாலும் மறுக்க முடியாத முக்கியமான நாடு அமெரிக்கா. அந்த அமெரிக்கா ஊரெல்லாம் உரண்டை இழுத்துட்டு வருது. அந்த அமெரிக்காவுக்கு உள்ள என்ன பிரச்சனை இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்ன இப்போ சமீபத்தில் பார்த்தா ரெண்டு விஷயம் ரொம்ப சீரியஸாக நடக்குது. ஒன்று, வரலாறு காணாத பனிப்புயல். உண்மையிலே அந்த மக்களை நினச்சோம்னா பாவம். இன்னொன்று, அங்கே உள்நாட்டு கலவரம். ரெண்டும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலான் இருக்கோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் தரவுகளோடு விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ உண்மையிலேயே அமெரிக்க மக்களை வதைக்கிறது பனிப்புயல் வதைக்குது. இன்னொரு பெரிய மோசமான சூழல் வதைக்கிறது என்ன அப்படின்னா ட்ரம்ப்பு. அந்த ட்ரம்ப்போட ஒரு தவறான அணுகுமுறையும் அது போக எடுத்தேன் கவுத்தேன்னு பேசுகிறதும் எல்லாரையும் பகைக்கிறதும் என்ன ஆகுதுன்னா, அந்த மக்கள், உள்நாட்டு மக்கள், இந்த வரி விதிப்பு கண்டிடமெல்லாம் வரி விதித்து கடைசியில் எல்லாமே அங்கே விலைவாசிலாம் ஏறி போய் எக்கச்சக்கமான மக்கள் வறுமையில் வாடுறாங்க, பசியில் வாடுறாங்க அப்படிங்கிறது தான் தகவல். அதுக்கான டீட்டெயில் இருக்குது. என்னென்னா, இப்போ அமெரிக்காவை வதைக்கிறது ஒன்று பனிப்புயல், இன்னொன்று ட்ரம்ப்பு அப்படிங்கிறது தான் இது நிதர்சனம், இந்த உண்மை. அப்புறம் அங்கே மக்கள் வறுமையில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் மொத்தம் அந்த லிஸ்டெல்லாம் இருக்குது, அதை பேசுவோம். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற அமெரிக்காவோட மக்கள், அமெரிக்காவோட பத்திரிகைகள், எதிர்கட்சியும் இல்லை, ட்ரம்ப்போட ஆட்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் ஒரு அழிவின் ஏஜெண்ட் அப்படின்றாங்க. அது நம்ம சொல்லலை, ஒரு ஈரான் சொல்லியிருந்தா, அல்லது ஒரு சைனா சொல்லியிருந்தா, அல்லது ஒரு ரஷ்யா சொல்லியிருந்தா அது எதிர்நாடு இப்போ அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். இது சொல்கிறதெல்லாம் யார் அப்படின்னா அமெரிக்க மக்கள் சொல்கிறாங்க. ட்ரம்ப் ஒரு அழிவின் ஏஜெண்ட் அப்படின்றாங்க. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, அமெரிக்காவில் பனிப்புயல் இது வந்த உடனே பேசலாம் பார்த்தேன். சரி, அது என்னமோ எடுத்தோன்னோ அவசரமாக பேசுகிறது பார்த்தா அவங்களோட கஷ்டத்தில் நம்ம குளிர்காயம் மாதிரி வரக்கூடாது அப்படின்னு பேச வேண்டாம்னு நினச்சோம். ஆனால் உண்மையிலேயே அங்கே பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட பேர்கள் அஃபீஷியலாக பனிப்புயல் காரணமாக இறந்துருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு உள்ளே இருந்தால் சோக்காகிறாங்க, வெளியில் போனால் பனியில் மூழ்கி ஒரு மாதிரி ஆகிறாங்க. அந்த மொத்த ஏரியாலையும் பனியோட அளவு எவ்வளோனா ஒரு அடி 30 சென்டிமீட்ரு. அவ்வளோ உயரத்துக்கு மொத்த நகரமும் பனியால் சூழ்ந்துருக்கு. அப்படின்னா முன்னாடி என்னென்னா சைபீரியா தீவுகள் அங்கெங்கன்னு போவோம், அங்கே பார்க்கும்போது பனி அப்படி பெய்யும், அப்படி ஒரு மாதிரி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். இது எதிர்பாராத நகரங்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது 40 மாகாணங்கள் இந்த பனிப்புயலால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நான் பேசுகிறது எல்லாமே அங்கே டேட்டாஸ் எல்லாம் அங்கங்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை சரிபார்த்து நான் பேசுகிறேன். 40ல் கிட்டத்தட்ட 18லேருந்து 20 மாகாணங்கள் ரொம்ப சீரியஸாக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ பாதிக்கப்பட்டல ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு 12 மாகாணங்கள், அந்த 12 மாகாணம் பேரை சொல்லிடலாம். ஏன்னா 12 மாகாணங்கள் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது எதுன்னு சொல்லிட்டோம்னா அர்கன்சாஸ், ஜார்ஜியா, கென்டக்கினா நமக்கு எப்படியும் எல்லாருக்கும் இங்கே உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும். கென்டக்கி மாகாணம் நமக்கு கேஎஃப்சி சிக்கன் பார்த்துருப்போம், இங்கே சாப்பிட்ருப்போம். அந்த கேஎஃப்சி சிக்கன் கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன். ஏன்னா கென்டக்கியில் இருந்த ஒருத்தர் அங்கே அவருக்கு அந்த மாகாணத்தோட பேரை வச்சு பண்ணதுன்னு சொல்லுவாங்க. சோபர்ஸாக ஏதோ ஒருத்தர் அந்த மிலிட்ரியிலேருந்து ஓய்வு பெற்ற ஒருத்தர் அப்படி அதை ஆரம்பித்தா அது ஒரு பெரிய கதை இருக்குது. இதுக்கு சொல்லணும்னா கென்டக்கிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச பேர் அப்படிங்கிறனால. ஸோ கென்டக்கி, அப்புறம் லூசியானா, மிசிசிப்பி, நார்த் கரோலினா, சவுத் கரோலினா, டென்னசி, இண்டியானா, மேரிலாண்டு, விர்ஜீனியா அண்டு வெஸ்ட் விர்ஜீனியா, இத்தனை மாகாணங்களும் ரொம்ப ஒர்ஸ்ட் அஃபெக்டட், அவ்வளோ மோசமாக பனிப்புயலால் அஃபெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதுலேயே சில மாகாணங்கள் எப்படின்னா இந்த அளவுக்கு பனிப்புயல் வராது, பயங்கர ஒர்ஸ்ட்டு கண்டிஷனில் வராது அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க இல்லையா. திடீர்னு வந்துச்சுன்னா நமக்கு சுனாமி இங்கே வரும்போது எப்படி இருந்திருப்போம், சுனாமி யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். திடீர்னு கடற்கரையை பீச் ஓரமாக இருக்கிறவங்க, கடற்கரை ஓரமாக இருக்கிற கிராமங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி இடங்கள் என்ன திடீர்னு அளவுக்கு அதிகமாக 30 அடி 35 உயரத்துக்கு அலையெல்லாம் நம்மளை அடித்து துவைச்சிட்டு போகுதுன்னு யாரும் எதிர்பார்த்துருப்பாங்களா?
அந்த மாதிரி சுனாமி வரும்போது எப்படி ஸ்ரீலங்காலேயோ தமிழ்நாட்டில் நம்ம வங்காள விரிகுடா அந்த சைட்லேயோ நிறைய இந்தோனேஷியா அப்படின்னு எத்தனை இடங்கள்லையோ நம்ம வந்து எதிர்பார்க்கலையோ அந்த மாதிரி இந்த பனிப்பொழிவை அமெரிக்க மக்கள் எதிர்பார்க்கலை. இது வந்து வரலாறு காணாத பனிப்புயல். அங்கே பார்த்திங்கன்னா -20 டிகிரி அப்படின்ட்டாங்க, சில இடங்களில் -40 டிகிரி 45 டிகிரின்னு சொல்கிறாங்க. அந்த டிகிரி மட்டும் பிரச்சனை இல்லை, அங்கே வீசுகிற பனிப்புயல் காற்றாக இருக்கட்டும், அந்த கொட்டுற பனியாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி அந்த நாடு சில மாகாணங்களுக்கு பவர் சப்ளை கொடுக்க முடியலை. கரண்ட் இல்லைன்னு என்ன ஆகும்? நமக்கு கரண்ட்டு வந்து சம்மரில் ஏசி போடுறதுக்கும் வின்டரில் குறைஞ்சபட்சம் ஃபேன் போடுறதுக்கும் மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு கரண்ட்டு தேவைப்படும். அங்கே வந்து கரண்ட் எதுக்கு தேவைப்படும்னா ஹீட்ரு போடணும். இல்லைன்னா இந்த அடுப்பறிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து சில படங்கள்லாம் பார்த்துருப்போம், ஒரு மாதிரி பொந்து மாதிரி இருக்கும், அதில் வந்து விறகெல்லாம் வச்சு எரிச்சிக்கிட்டு இருப்பான், அதில் குளிர் காய்வாங்க இல்லையா. அப்போ இவங்களுக்கு வந்து மொத்த வீடே ஹீட் பண்ணணும். அப்படி ஹீட் பண்ணால் தான் இருக்கவே முடியும், இல்லைன்னா குளிரில் உறைஞ்சி செத்தே போயிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வந்து இது கிரீன்லேண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அங்கே எப்போவுமே பனி மூடி இருக்கும். அந்த மாதிரி மூடி இருக்க இடத்துல அங்கே வாழ்ந்த மக்கள் எஸ்கிமோன்னு முன்னாடி சொல்லுவோம், இப்போ எஸ்கிமோ அவங்க அந்த பேரை சொல்கிறது அவங்க விரும்புறதில்லை. அந்த எஸ்கிமோன்ற மக்கள் அவங்க பனிக்குள்ளேயே இருக்கிறவங்க, சைபீரியாவில் இருக்கிறவங்க பனிக்குள்ளேயே இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து அது தெரியாது, ஏன்னா அதில் பழகினவங்க. இப்போ வந்து ஊட்டியில் இருக்கிறவங்க திடீர்னு சென்னைக்கு வந்து சம்மரில் வந்தாலும் அவங்களால தாங்க முடியாது. அதே மாதிரி சென்னையில் இருக்கிறவங்க திடீர்னு வந்து ஜார்ஜியா போகிறோம், இல்லை அசர்பைஜான் போகிறோம், இல்லை ரஷ்யாவில் போய் சில இடங்களுக்கு போகிறோம்னா அங்கே பனி எக்கச்சக்கமாக இருக்கும். நம்ம என்ன தான் சொட்டர் எல்லாம் போட்டிருந்தா கூட நமக்கு வந்து தாங்க முடியாது அப்படிங்கிறதான். அப்போ நம்ம வாழ்க்கை எந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துலேருந்து திடீர்னு ஒரு மாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இப்போ வந்து போன மாதம் இல்லை ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் வரைக்கும் இங்கே சென்னையில் பனி அவ்வளோ பனி இருந்துச்சு. ராத்திரியில் நம்ம வந்து இந்த ரோட்டில் நடந்து போனோம்னா பனி காற்று, வெறும் பனிக்காற்று அடிக்கும்போது அப்படி சில்லுன்னு வந்து ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி வரும். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு பழகலை அப்படிங்கிறது. டிசம்பர் மாதம் மழை பெய்யும், அப்படியே வந்து குளிர்லாம் கொஞ்சம் மாறிடும். அப்படின்னா குளிர் தாங்க முடியாத குளிர் இங்கே இருந்துச்சு, தமிழ்நாடு முழுக்க இருந்துச்சு. அப்போ நமக்கே வந்து சாதாரண இது வந்து நம்மளால் தாங்க முடியல. ஒரு 12 டிகிரி 15 டிகிரி அப்படின்னு வந்த காற்றை நம்மளால் தாங்க முடியல. அங்கே -20 டிகிரி, அதுக்கு அவங்க பழகலை. திடீர்னு வந்தோன்னா அவங்களால தாங்க முடியல அப்படிங்கிறது தான். ஒரு மோர் தென் 50% மக்கள் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க இந்த பனிப்புயலில். இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கோல்டு விண்டரில் அஃபெக்ட் ஆனவங்க வந்து எப்படின்னா ஒரு 20 கோடி பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு தரவுகள் வந்து சொல்லுது. இப்போ வந்து ஒரு 10 லட்சம் கஸ்டமர்ஸ் அல்லது ஒரு 5.5 லட்சம் வீடுகள், அப்புறம் 2.5 லட்சம் பிஸ்னஸ் கடைகள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் மொத்தம் 8 லட்சம் வீடுகளும் பிஸ்னஸ் பிளேஸும் அங்கே வந்து கரண்ட் இல்லை. அதான் சொல்கிறேன், கரண்ட் இல்லைன்னு என்ன ஆகும்? அப்போது 10 லட்சம் பேருக்கு மேலே வந்து அவங்களால நடுங்கி எவ்வளோ பேர் சாக போகிறாங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு இன்னும் மோசமாகிட்டு இருக்குது. அது போக வந்து இது இங்கே அந்த பனிப்புயல் ஆரம்பித்ததுலேருந்து 20,000 ஃப்ளைட்டுக்கு மேலே கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேறு வழியே இல்லை, மக்கள் நடமாட முடியலை, விட்டு வெளியே போக முடியல, கரண்ட் இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வாஸ்ட் ஏரியா. ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டருக்கு, ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி தூரத்தில் அந்த ரோடு, மொத்த ரோடு அதில் வந்து 2000 கிலோமீட்டருக்கு வந்து ரோடு எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. அவங்களால ட்ராவல் பண்ண முடியல, ஃப்ளைட்டில் போட்டு என்ன பண்ணுறது? ஆஃபீஸ் கிடையாது, ஸ்கூல் கிடையாது, வேறு எந்த விஷயம் போகவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து மக்களை முடக்கி போட்டிருக்கு. கிட்டத்தட்ட கோவிடில் எப்படி முடங்குச்சோ அந்த அளவுக்கு இப்போ வந்து அங்கே அமெரிக்கா முடங்கி கிடக்கு. அது போக வந்து இதில் என்னென்னா இந்த பெட்ஸ் அனிமல் சொல்லுவோம் இல்லையா, வீட்டில் வச்சுருக்க கிளி, புறாலேருந்து ஆரம்பித்து பூனையிலேருந்து நாயிலேருந்து அப்படி பெட்ஸு, அது எவ்வளோ பெட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 18 கோடி பெட்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதில் வந்து இன்னொன்று அதில் ரூஸ்டர்னு சொல்லுவாங்களே சேவல், அது 2 கோடி சேவல் அஃபெக்ட் ஆகிருக்கு. அது போக எக்கச்சக்கமான பறவைகள், பூச்சி, புழுக்கள், நாய், பூனை, தெருவில் போகிறது, காட்டுக்குள்ளே இருக்கிறது, அத்தனையும் வந்து இந்த பனிப்புயலில், ஏன்னா அதுக்குமே எதிர்பாராதில்ல, திடீர்னு வந்து இந்த அடாப்டேஷன் கிடையாது, சூழ்நிலை மாறி இருக்கா, அது ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போது 18 கோடி உயிரினங்கள், மனிதர்கள் இல்லாமல் உயிரினங்கள் 18 கோடி உயிரினங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து பூச்சி, புழு, பறவையெல்லாம் சேர்க்கலை. பெட்ஸ் அனிமல், பெட்ஸு அவ்வளோ இது வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது இல்லாமல் கடல் ஆமை, அந்த இதில் உறைஞ்சி போனதில் கடல் ஆமை வந்து அப்படியே தவிச்சு போய் நிற்கிதான். அது டீட்டெயிலாம் கேட்டிங்கன்னா அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் பரிதாபமாக இருக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு ட்ரம்ப் ஒருத்தர், அது சம்மந்தப்பட்ட சில கம்பெனிகள், அவங்க அந்த அமெரிக்காவோட அதிகார வர்க்கம்
இப்படி சுற்றியே வந்து ஈரானாக இருக்கட்டும், லிபியாவாக இருக்கட்டும், அல்லது எல்லா இடத்தையும் அடித்து பிடுங்கிட்டு இருக்காங்களே. இப்போ வந்து இதில் வெனிசுலாவில் மதுரோவை கடத்திட்டு போனாங்களே, இப்படிலாம் போனாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? உண்மையிலேயே அமெரிக்க மக்கள் அவங்க வந்து எந்த மதமாக இருக்கட்டும், எந்த இனமாக இருக்கட்டும், எந்த மொழி பேசுகிறவங்களா இருக்கட்டும், மக்கள் நமக்கு வந்து சாதாரண மக்கள் எந்த நாட்டிலையும் எங்கேயும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட எண்ணம். அந்த அமெரிக்க மக்களுக்காக உண்மையிலேயே நானும் சரி, நம்மளை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம மக்களும் சரி, உண்மையிலேயே அமெரிக்க மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க, அமெரிக்க மக்கள் மேலே பரிதாபப்படுவாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அமெரிக்க மக்களும் நம்ம சகோதர சகோதரிகள் தானே அப்படிங்கிறது தான். இப்போ வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, மொத்த லாஸ் இந்த பனிப்புயலால் அமெரிக்காவோட லாஸ், அது எக்கனாமிக்கல் லாஸ் எடுத்துட்டோம்னா எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி இது வரைக்கும் லாஸ் ஆகிருக்கு. 12 லட்சம் கோடின்னு நம்ம தமிழ்நாட்டோட 3 வருஷ பட்ஜெட்டு அப்படி வச்சுக்குவோம். இந்தியாவோட பட்ஜெட்னு எடுத்தாச்சுன்னா ஒரு குவார்ட்டர் பட்ஜெட் வரைக்கும் அப்படி வச்சுக்கோமே. ஏன்னா ஏன் இந்தியா இதெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம புரிதலுக்காக. ஸோ 12 லட்சம் கோடி இது வரைக்கும் லாஸு. அது போக ஹிடன் லாஸஸ்னு ஒன்று இருக்கும், அது இன்னும் ஜாஸ்தி வேறு இருக்கும். அது போக இந்த அங்கே வந்து பெட்ரோலியம் குரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. நம்பர் 1 இருக்கும், சில நேரம் நம்பர் 2 வரும். அங்கே ரஷ்யா, அமெரிக்கா அண்டு சவுதி அரேபியா, இது 3 தான் வந்து அந்த குரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் ரொம்ப போட்டி போடுறது. நம்பர் 1 வந்து அமெரிக்கா குரூட் ஆயில் ப்ரொடக்ஷனில். அதில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரல் பெர் டே. ஓகே, அந்த பீப்பாய் சொல்லும் இல்லையா, 20 லட்சம் பேரல் பெர் டே, கிட்டத்தட்ட 15% அதோட நேஷனல் ப்ரொடக்ஷன் அது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு இந்த பனியினால். அப்போது அவங்க வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்து வெளியில் விற்றா தான் அவங்களுக்கான காசு. அப்போது டெய்லி 20 லட்சம் பேரல். இதை எப்படி கம்பேர் பண்ணுவோம்னா, ஈரானில் உற்பத்தி ஆகிறது வந்து 42லேருந்து 45 லட்சம் பேரல் பெர் டே. வெனிசுலாவில் உற்பத்தி ஆனது 6லேருந்து 8 லட்சம் பேரல் பெர் டே. ஓகே, ஸோ இது வந்து ஒரு புரிதலுக்காக. அப்போ அமெரிக்காவில் 15% நேஷ்னல் ப்ரொடக்ஷனில் இப்போ அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு இப்படி அஃபெக்ட் ஆகுது, டெய்லி அஃபெக்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அவங்க எக்கானமி எந்த அளவுக்கு மோசமாக சீரழியும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே அந்த எக்கானமி பயங்கர மோசமாக சீரழிஞ்ச எக்கானமியாக இருக்குது. இப்போது இந்த பனிப்புயலால் வர தனிப்பட்ட முறையில் 20,000 ஃப்ளைட்டு இயங்கலை, ரோடு இல்லை, இங்கே இல்லை, கரண்ட் இல்லை, இது குரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்தோம்னா அப்போ என்னாகும்? ஓவரால் வந்து ஜிடிபின்னு சொல்லுவோம் இல்லையா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு. அது வந்து இப்போ தேசிய உற்பத்தி இந்த மாதிரி நம்ம பேசுவோம். ஜிடிபிங்கிறது நம்ம எக்கனாமிக்ஸ் ரொம்ப டீப்பாக போக வேண்டியதில்லை. ஆனால் ஜிடிபி லாஸஸ்ன்னு எடுத்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹெவி லாஸ், ஒரு 1.5% வரைக்கும் சம்திங் ஏதோ லாஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து 2026 ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் பயங்கர ஹெவி லாஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு பக்கம் பனிப்புயல், ஐஸு, ஸ்னோ அப்படின்னு சொல்லி இது பயங்கரமாக அஃபெக்டாக இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம்னா, ஒருத்தர் அலெக்ஸ் பிரட்டி அப்படின்னு ஒரு ஐசியூ நர்ஸு, அதை வந்து அங்கேருந்து அதிகாரி ஒருத்தர் வந்து சுட்டு கொண்டுட்டார் அப்படின்னா அவருக்கு. அப்புறம் ஏற்கனவே ஜனவரி 7ஆம் தேதி இன்னொருத்தர் சுட்டுட்டாங்க, ரொம்ப மோசமாக நடந்துட்டாங்கன்னு. அங்கே வந்து ப்ரொட்டஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, போராட்டம், பயங்கரமான போராட்டம். அது ஒரு மாகாணத்திலேருந்து பல மாகாணங்களுக்கு பரவி இப்போ என்ன ஆகுது, இந்த பனிப்புயல் ஒரு பக்கம் அஃபெக்ட் ஆகுது போதாமல் ஜனவரி 30ஆம் தேதி, இன்றைக்கி தேதி 27, 28, 29, 30, இன்னும் 3 நாளில் மொத்த அமெரிக்காவும் போராட்ட காலத்தில் நிற்கிது. அப்போ என்ன நடக்கும்? இவங்க ஏற்கனவே தவிச்சிட்டு போயிருக்காங்க. அமெரிக்கா இப்போது அடுத்த வெளிநாடுகளில் பூரா உரண்டு இழுத்து, ஈரான் நீ வந்து ஒழுங்காக சரண்டாரா இல்லையா அப்படின்னு இங்கே வந்து ஒரு மாதிரி மிரட்டிகிட்டு இருக்கும்போது, உள்நாட்டில் அவ்வளோ மோசமான சூழல். ஒரு பக்கம் பனிப்புயல், இன்னொரு பக்கம் போராட்டம். அந்த போராட்டம் 30ஆம் தேதி நேஷனல் வைடு ப்ரொட்டஸ்டாக வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்துச்சுன்னா அமெரிக்கா இன்னும் ஆடி போயிடும். ஏன்னா அதோட எக்கானமி தள்ளாடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த பக்கம் சைனா, அது ஒரு பக்கம் எக்கானமி உருவிட்டு இருக்காங்க. அங்கே எல்லா நாட்டிலிருந்தும் டாலரில் விநியோகம் பண்ணதை இப்போ சைனா வந்து அவங்க ஓன் கரன்சியில் நிறையா விநியோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா எல்லாம் அவங்க கொடுக்குற பெட்ரோலியம் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே
அவங்கவுங்க நாட்டு கரன்சியில் கொடுக்குறாங்க, டாலரில் பண்ணுறதில்ல. சவுதி அரேபியா 50 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் சைன் பண்ணலை, ஆனால் இன்னும் டாலரில் விநியோகம் பண்ணுறாங்க, சைன் பண்ணலை. இந்தியா அடுத்து வந்து இப்போவே இந்தியா வந்து யோசிச்சுட்டு இருக்கு. ஈரானுக்கு ஆதரவு இன்றைக்கி கொடுத்துருக்கு இந்தியா. இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஆதரவு, அமெரிக்கா ஆதரவு வச்சு, அமெரிக்கா ஆதரவு இப்போ கொடுக்குறதுல பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா, இது வந்து எப்போவுமே ஒரு ராஜ்ய ரீதிய உறவுகள் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப என்னமோ பயங்கரமாக பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. வியாபார ரீதியாக அமெரிக்கா நமக்கு பிரயோஜனப்படுதா, அமெரிக்கா நண்பன். ரஷ்யா நமக்கு பிரயோஜனப்படுதா, ரஷ்யா நண்பன். சைனா பிரயோஜனப்படுதா, சைனா நண்பன். இஸ்ரேல் பிரயோஜனப்படுதா, இஸ்ரேல் நண்பன். இது எதுவும் இப்போ ஈரான் நமக்கு பிரயோஜனப்படுதா, ஈரான் நண்பன். அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி இந்தியா வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கதா ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு சப்போர்ட், என்ன மாதிரி சப்போர்ட்டுங்கிறது இன்னும் தெரியல எனக்கு. ஆனால் அது இந்தியா வந்து இப்போ சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா எப்போவுமே மோடி வந்து இஸ்ரேலுக்கு சாதகமாக இருப்பார் அப்படின்னு மாறிமா நிறைய பேசுகிறாங்க. அப்படி இல்லை. அவர் மோடியாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இங்கே வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, நமக்கு இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டில் உள்ள வியாபாரிகளுக்கு, இந்த நாட்டில் உள்ள அம்பானி அதானிகளுக்கு யாரெல்லாம் பிரயோஜனப்படுவாங்களோ, ஏன் இந்த அம்பானி அதானி சொல்லணும்னா இவங்க வந்து அவருக்கு அவங்க தான் மெயினாக இருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதையும் சேர்த்துக்கிறோமே. அப்போது இஸ்ரேல் ஆதரிக்கிறனால நமக்கு வந்து இன்னும் பிரச்சனை வரும் அப்படின்னா இஸ்ரேல் வேண்டாம், ஈரான் ஆதரிப்போம் அப்படின்னு ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதா இன்றைக்கி வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ வந்து அமெரிக்காவோட மொத்த பாப்புலேஷன் 34 கோடி பேர். ஓகே, அதில் எவ்வளோ பேர் வறுமையில் ஒருவேளை சோறு அது கூட இல்லாமல் பிலோ பாவர்ட்டி லைனில் ரொம்ப மோசமான சூழலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா கிட்டத்தட்ட 5 கோடி பேர் 5 கோடி பேர் வறுமையில் இருக்காங்க. அங்கே வந்து துப்பாக்கி கலாச்சாரம் நிறையா இருக்குது, சாப்பாடு இல்லை, ஒழுங்கான தங்குற வீடு இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த வறுமை சூழலில் தான் என்ன நடக்குது, பனிப்புயல் வருது. இன்னொரு பக்கம் வந்து ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஏன்னா அந்த அதிகாரிகள் வந்து ரொம்ப அந்த ஒயிட் அண்டு பிளாக் எப்போவுமே அது ஒரு பெரிய ரேஷனல் இஷ்யூ வந்து அங்கே போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதனால் அமெரிக்கா இப்போ வந்து பயங்கர மோசமாக இருக்கா. இதனால தான் இந்த கண்டிஷனில் அமெரிக்கா வந்து நிமிர்ந்து உட்கார முடியலை. அவங்களுக்கு வெளியிலேருந்து எந்த ஆதரவும் கிடைக்கல. என்ன கடன் வாங்கினோட இப்போ வந்து கடன் பத்திரம்லாம் யாரும் வாங்க தயாராக இல்லை. எக்ஸ்ட்ரா வட்டி போட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னால் கூட வாங்குறதுக்கு இப்போ ஆள் தயாராக இல்லை. என்ன ஊர் பூரா உலகம் பூரா உரண்டை எழுத்து. இந்த பக்கம் பார்த்தா 51வது மாகாணமாக நான் வந்து கர்நாடகா எடுத்துக்கிறேன், சேர்த்துக்கார போகிறேன். இங்கே கிரீன்லாண்டு நான் எடுத்துக்கிற போகிறேன். இந்த பக்கம் வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளை பூரா, அது வந்து பிரேசிலாக இருக்கட்டும், பெருவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வெனிசுலா வந்து ஆல்ரெடி கேப்சர் பண்ணியாச்சு. எல்லாம் என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு எல்லா வகையிலையும் மாறி எல்லாட்டையும் உரண்டை இழுத்து இந்தியாவை 500% நான் வந்துட்டு உனக்கு வரி போடுறேன் அப்படின்னா இந்தியா வந்து போடான்ட்டு போயிடும். அப்புறம் சைனா வந்து ஆல்ரெடி வந்து பின்னாடி குழி பறிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அரபு நாடுகள் வந்து எப்படா வந்து அண்ணன் எப்போ சாகும் திண்ணை எப்போ காலியாகும்னு சொன்ன மாதிரி இவன் வந்து அமெரிக்கா எப்போ வந்து கை இறங்கும், இஸ்ரேல் எப்போ அழியும் அப்படின்னு அரபு நாடுகள் பூரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அரபு நாடுகள் எவ்வளோ நாள் அடிமையாக இருப்பாங்க, இப்போ சுகமாக வளமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் மக்கள் கொதிச்சு போய் கிடக்காங்க. அப்படிங்கிற இடத்துல அரபு நாடுகளும் எப்போ வந்து அமெரிக்கா வந்து கீழே விழுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எங்கேயுமே போய் இப்போ ஹெல்ப் கேட்டு உதவியெல்லாம் வாங்க முடியாது. அப்படிங்கிற சூழலில் அமெரிக்கா அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை வந்து என்ன சொல்கிறாங்க, அழிவின் ஏஜென்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ட்ரம்ப் அப்படிங்கிறது ட்ரம்ப் வந்து ஒரு குறியீடு தான். ட்ரம்ப் மாதிரி வந்து ட்ரம்ப் யாருக்காக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 10-12 யூத கம்பெனிகளுக்காக தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு சூழலில் ட்ரம்ப்பை வந்து அழிவின் ஏஜென்ட்றாங்க. அது போக இந்த மாதிரி பிரிடேட்ரி ஹெகமோன் அப்படின்னு இன்னொரு சொல்கிறாங்க. இது பிரிடேட்ரி ஹெகமோன் அப்படின்னா ஒரு கொள்ளையடிக்கும் மேலாதிக்கம். நான் தான் ஒரு நாட்டாமத்தானு சொல்லுவாங்கள்ல, இங்கே இந்த 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 1000-2000 ஏக்கர் என்னோடது, இங்கே வேலை பார்க்குறீங்களா, நான் சொன்னதை கேளு, எல்லாரையும் அடிமையாக வச்சுருக்குது. அப்போது கொள்ளையடிக்கும் மேலாதிக்கம். சாதாரண மேலாதிக்கம்னா ஓகே, மக்களுக்கு நான் நல்லது பண்ணுறேன் ஆனால் சொல்ல கேளு அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட், அது மேலாதிக்கம். கொள்ளையடிக்கும் மேலாதிக்கம்னா உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிற அந்த பிரிடேட்டரி ஹெகமோன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து ட்ரம்ப் மேலே சொல்கிறாங்க. சரி, என்ன நடக்குதுன்னு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் நமக்கு அவரோட நடவடிக்கைகள் நமக்கு வந்து பிடிக்கல, இஷ்டம் இல்லை. அதே நேரத்தில் அமெரிக்க மக்கள் மேலே உண்மையிலேயே பரிதாபப்படுறோம். அந்த மக்கள் நல்லா இருக்கணும்ல. ஏன்னா அமெரிக்கா வந்து நம்ம இந்தியாவுக்கு நிறையா சோறு போட்டுனா நம்மளும் நிறையா அங்கே கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் இந்தியாவுக்கு நிறையா உதவி பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் அமெரிக்காவோட அங்கே ராஜ்யம், அமெரிக்காவோட அதிகார வர்க்கம் இப்போ எப்படி வேணாலும் இருக்கட்டும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.